நீதி மட்டுமே நிலையானது. ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால், இந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த தொழிலை முன்னேற்றுவதற்காக ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்து சென்னையில் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் இப்போ நம்ம கூட வந்திருக்கிறாரு. இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆகஸ்ட் 15 புதுசாக நீங்கள் லான்ச் பண்ண போகிற அந்த நிறுவனத்தினுடைய பெயர் லோக்கலிசோ. என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருக்குது? பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பையே நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். என்னன்னு சொன்னால், இப்போ பெரும்பான்மையாக வந்து பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு. வர்த்தகமே வந்து ஆன்லைனில் தான் நிறைய இன்னைக்கு வந்து யார் என்ன ஆர்டர் போடுறதா இருந்தாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறத, அது குழந்தைகளுக்கு உண்டான பொருளாக இருந்தாலும் சரி, வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை ஜாமான் இருந்தாலும் சரி, எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த டெலிவரி அந்த மாதிரி நிறைய அப்படி வந்துருச்சு. ஆனா இப்போ இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அந்த ஆன்லைன்ல வந்து பண்றாங்க இல்லையா? இப்போ ஒரு சின்ன பிசினஸ் செய்யக்கூடிய, சின்னதா ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கக்கூடியவங்க, சின்னதா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுல போய் அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு, ஆனா அவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, வர்த்தகம் செய்யக்கூடிய ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இப்ப பெரும்பான்மையாக என்ன இங்க பேசப்படுதுன்னு சொன்னா, பெரிய ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் வந்து சின்ன சின்ன நிறுவனங்களை வந்து அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய ஷாப்பிங் மால்ல போய் வாங்குறாங்க ஒண்ணு, அல்லது இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து அமேசான், இந்த மாதிரி இன்ஸ்டாமார்ட்ல போயிட்டு புக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எங்களை மாதிரி சின்ன தொழிலாளர்கள் வந்து சின்ன பெட்டி கடை வைக்கிறவங்க எல்லாம் அவங்க நஷ்டமாகறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. என்னைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கால சுழற்சி ஒண்ணு நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு கால சுழற்சி ஒண்ணு நடக்கும். எப்படின்னு சொன்னா, கற்காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சக்கரம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. சக்கரம் என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ, அந்த சக்கரம் எப்படி ஓடுதோ அதே மாதிரி அதனுடைய அப்டேட்டும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒன்று வித்தா அமையுது. அப்போ அந்த பெரிய மாற்றத்துக்கு நம்ம அப்டேட் ஆகிதாகணும். நாங்கள் சக்கரம் இல்லாத காலத்துல நாங்கள் அப்படி இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நாங்கள் அதை தான் விரும்புவோம்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றமோ இவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜியோ நவீன உலகத்தும் கிடைச்சிருக்கே இருக்காது இல்லையா? அப்போ நம்ம ஒரு அப்டேட் ஆகிதான் ஆகணும். பெரிய நிறுவனங்கள் பண்றாங்க சொன்னா அது சின்ன நிறுவனங்களும். நீங்க வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும். இப்ப சின்ன சின்ன பெட்டி கடைகள், சின்ன சின்ன கடைகள் வந்து எப்படி இந்த அப்ளிகேஷனை, இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றது, எப்படி அவங்களுடைய பிசினஸை வந்து டெவலப் பண்றது, அதுதான் என்னன்னு சொன்னா, இப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள், சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இது A to Z எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். 600 கேட்டகரி பிசினஸ் வந்து இதுல வந்து ஆன்போர்ட் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ரொம்ப நான் சிம்பிளா ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜஸ்டைல் ஒரு பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி இந்தியா மார்ட்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்தியா மார்ட் போய் நீங்க தேடினீங்கன்னு சொன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தான் இருக்கும். பல்கா வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஹோல்சேல்ல வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜஸ்டைல போய் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்வீஸை நீங்க வாங்கிக்கலாம். இப்போ ஒரு ஏசி சர்வீஸ் எங்க லோக்கல் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்டைல என்ன செய்வாங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, லிஸ்ட் அனுப்புவாங்க இல்லையா? இப்போ இவங்க ஒண்ணு சர்வீஸ் ப்ரொவைடிங் லிஸ்டிங் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து மேனுஃபேக்சரிங் லிஸ்டிங் பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும் சொன்னா, மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் ப்ரொவைடிங், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப், இந்த மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜஸ்டைலா இருக்கட்டும், இல்ல இந்தியா மார்ட்டா இருக்கும், என்ன செய்வாங்க சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5000 10,000 மாசம் அப்படி கொடுக்கணும் போது அவங்களால முடியாது. சோ அதனால சின்ன சின்ன நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து விலகிடுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, அந்த மாதிரியான காஸ்ட் இல்லாம எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு மந்த்லி பிரைஸ்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுடைய பிளான்ல நம்ம கொடுத்தோம்னா ஒரு நீட்டா இருக்கும்.
ஏன்னா இப்போ ஜஸ்டைல் பாத்தீங்கன்னா சில நேரத்துல லீடுக்கு ஏற்ற மாதிரி பைசா வாங்குவாங்க. ஒரு 4 லீடு ஒரு பிசினஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த பிசினஸுக்கு வந்து ஒரு லீட்ல வந்து ஒரு 10,000 கிடைக்குதுன்னு சொன்னா அதை கணக்கு பண்ணி அவங்க காஸ்ட் பிரைஸ் வந்து கோட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இதுக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க? நம்ம வந்து மினிமமா பேசிக்ல வந்து நான் சொல்றேன் 500 அப்படிதான் நம்ம கோட் பண்றோம் மந்த்லிக்கு. அந்த ஒன்ஸ் அவங்க ரீச்சா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவுமே அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னா அவங்க ஆன்லைன்ல விசிபிலிட்டியா இருப்பாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் இதுல வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அவங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும், அவங்க நிறுவனங்கள் சார்ந்த எல்லாத்தையுமே இதுல வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து நம்மளுடைய யூசர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த லோக்கல் பிசினஸ் ஒருத்தர் தேடுறாரு, ஒரு யூசர் தேடுறாருன்னா முதல்ல அவருக்கு விசிபிளா காட்டக்கூடிய பிசினஸ் இருக்கு சொன்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய பிசினஸ் அவர் விசிபிளா காட்டும். இப்போ நீங்க மயிலாப்பூர்ல இருக்கீங்க, மயிலாப்பூர்ல நீங்க ஓபன் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னா அந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மட்டும் தான் அவர் காட்டும். அது அவர் டைரக்டாவே அந்த பிசினஸ் ஓனர்ஸோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறோம், இப்போ அங்க போய் நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த ஊருக்கு தான் இல்ல நம்ம அந்த லொகேஷன் சேஞ்ச் பண்ணி கரண்ட் பார்க்கலாம். நீங்க போகும்போதே அந்த லொகேஷன் சேஞ்ச் ஆயிரும் மேக்ஸிமம். ஆமா, கரண்ட் லொகேஷன் நீங்க எல்லாம் சொன்னா கரண்ட் லொகேஷன் நம்ம வச்சிருக்கோம். அதை போய் நீங்க உங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த லொகேஷன் சேஞ்ச் ஆயிரும். சோ அப்ப அந்த லோக்கல் உள்ள பிசினஸ் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு அதிகமான சாய்ஸ் அதிகம். இதை நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்தாலுமே எல்லாருமே என்கிட்ட இப்ப கூட இதை நம்ம பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இதுல பிசினஸ் ஓனர்ஸுக்கு என்ன ப்ராஃபிட். இப்ப நாங்க வந்து உங்க மாசம் வந்து பணம் கட்டுறோம், பணம் கட்டினா எங்களுக்கு பிசினஸ் நடக்குமா அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேப் டிரைவர் எடுத்துக்கோங்க, ஒரு ஓலா ஊபர் எடுத்துக்கோங்க. இந்த ஓலா ஊபர் இருக்காங்க இல்லையா, இந்த ஓலா ஊபர் அவங்களுக்கு சவாரி யார் கொடுக்குறா? அது நிறுவனம் பண்றவங்க தான் கொடுக்குறாங்க. நிறுவனம் பண்ண கொடுக்கல. நிறுவனம் பண்ணவங்ககிட்ட ஏது சவாரி? இப்போ நான் தானே அந்த ஓலா ஊபர் ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி அதை டவுன்லோட் பண்ண வைக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க, பிசினஸ் யார் கொடுக்குறா? சரி நீங்களே சொல்லிடுங்க. பிசினஸ் வந்து நீங்க இருக்கிற ஏரியால ஒரு கஸ்டமருக்கு நீடு இருந்தா தான் அவங்க புக் பண்ணுவாரு. சரி, ஓகேவா? அப்போ அது ஒரு மீடியேட்டர் பிளாட்ஃபார்ம் தான். அவங்க பிசினஸ் கொடுக்கல, அந்த பிசினஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. சரி, ஒரு யூசர் ஒரு ஒரு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு யூசர் இருக்கும், அந்த பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த லிங்க் தான் அந்த பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி தான் இந்த லோக்கல் இதுவும். இப்போ லோக்கல் ஒருத்தர் தேடுறாரு, இப்போ ஒரு சலூன் ஷாப் வந்து எங்க ஆப்ல வந்து ஒரு 10 இந்த லோக்கல் ஏரியால 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் எங்க ஆப்ல வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு கூகுள் லிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வெப் ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், ஆண்ட்ராய்டு ஆப்புமே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், iOS-க்குமே கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப என்ன இங்க நடக்கும்னு சொன்னா சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 10 சலூனும் காட்டும். சரி, 10 சலூன்ல அவங்க டைரக்டா அந்த சலூன்ல சேட் பண்ணலாம், அந்த ஆப் மூலமாக சேட் பண்ணலாம், இல்ல அவங்க வாட்ஸ்அப்புக்கு டைரக்டா போய் சேட் பண்ணலாம். சேட் பண்ணா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? யார் பார்ப்பாங்க? கடைக்காரங்க. ஆமா, அவங்க பிசினஸ் வேணும்னா அவங்க பார்த்துதான் ஆகணும். இப்ப நீங்க ஓலா ஆன் பண்ணி வச்சீங்கன்னா சவாரி வேலை பார்க்க தானே செய்யணும். பிசினஸ் வேணா நீங்க அதை மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். இப்ப நாங்களே இருக்கோம், நாங்க நிறுவனத்தை ஏற்படுத்துறோம்னா எங்க பிசினஸ் ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாரு, நாங்க அப்படியே கம்முன்னு இருக்க முடியாதுல்ல, நாங்க மானிட்டர் பண்ணி தானே ஆகணும். அவர் என்ன செய்யறாரு, கரெக்டா அவர் ஃபாலோ பண்றாரா, கடை க்ளோஸ்னா க்ளோஸ் பட்டனை ஆன் பண்ணி வச்சிருக்காரா, இல்ல ஓப்பன் பண்ற ஆன் பண்ணி வச்சிருக்காரா, அவர் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுற, இதெல்லாம் நாங்க மானிட்டர் பண்ண தானே செய்வோம். சோ அப்போ ஒரு நிறுவனம் வரும்பொழுது நீங்க உங்களுடைய கஸ்டமருக்காக நீங்க மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சும்மா இருப்போம், அப்ப எப்படி பிசினஸ் நடக்கும்? சரி சரி. சோ அவரு அதை மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். அவர் ஆன்சர் பண்ணிப்பாங்க, அவைலபிள் இருக்கு நாங்க உடனே பண்ணிட்டு போலாம்னாக்கா அவங்க செய்வாங்க. கஸ்டமர் டைரக்டா அங்கே லோக்கல்ல போயிட்டு அவங்க அதே லொகேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம், லொகேஷன்ல டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே கூகுள் மேப்ல போய் அது ஜாயிண்ட் ஆயிரும். சோ இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து நம்ம வந்து இந்த லோக்கல் இதுல வந்து உருவாக்கியிருக்கோம். இதுல நம்ம வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்குமே எந்த பிசினஸ் ஓனருக்குமே லீட் ப்ராமிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா எல்லாருக்குமே லீடுங்கிறது எங்க கிட்ட கிடையாது. நாங்க ஒரு மீடியேட்டர் பிளாட்ஃபார்ம். உங்க ஒரு புதுசா ஒரு நவீனமா ஒரு ப்ராடக்ட் வருது, ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜியை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா அது உடனே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அது நீங்க நீங்க எப்படி அங்க வந்து பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றீங்க, உங்களுடைய கஸ்டமர்கிட்ட நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா பாலிசியுமே இருக்குல்ல. நாங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டோம், நீங்க எங்கிட்ட மணி கொடுத்துட்டீங்க, அதனால மட்டுமே உங்களுக்கு லீடு கிடைச்சுன்னு சொன்னா கஸ்டமர் நீங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ
அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க, அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கூகுள்லயோ அல்லது எங்களுடைய ஆப்ல வந்து தேடும் போது இவருக்கு நல்ல ரேட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து எடுத்து காட்டணும். இந்த ஐடியாலஜில தான் இந்த ஆப் வந்து நம்ம பண்ணிருக்கோம். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா சின்ன பிசினஸுக்கும் டிஜிட்டல் ஐடென்டிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ். ஆமா, சுதந்திர தினம் அன்னைக்கு எதுவும் சிறப்பு ஆஃபர்கள் எதுவும் இருக்குதா? ஆமா, சிறப்பு ஆஃபர்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கு. என்னன்னு சொன்னா நம்ம முன்னாடி வந்து அன்னைக்கு ஆகஸ்ட் 15ல இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் ₹1 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ₹1 கொடுத்துட்டு பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க பிசினஸ் ஆனா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எப்பவுமே. அப்போ ஆனா இப்போ என்ன இஷ்யூன்னு சொன்னா நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. நாங்க அப்லோட் பண்ணிக்கிறது 2 மாசமா நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி வந்திருக்கோம். அப்போ அங்க என்ன இஷ்யூவா இருக்குனாக்கா இப்போ நாங்க கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்ல 14 நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க, டெஸ்டிங் டைம். அந்த ஆப்ல டெஸ்டிங் டைம் 14 நாள் கொடுப்பாங்க. இந்த 14 நாள் நாங்க இன்னும் கிராஸ் பண்ணல. ஓகே, அந்த கிராஸ் ஆனா ஆக்சுவலி இந்த இதோட முடியுது. அவங்க எனேபிள் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 15க்கு கம்ப்ளீட் ஆயிடுதான் ப்ரீ லான்ச்னு சொன்னா ஆப் வந்து அடுத்த 4 நாளே 5 நாளே நமக்கு லைவுக்கு வந்துடும். ஓகே, நம்ம லான்ச் பண்ண அந்த ஈவெண்ட் முடிஞ்ச 4-5 நாள் நெக்ஸ்ட் வீக்ல வந்துடும். அந்த டேட்ல இருந்து என்னைக்கு லைவுக்கு வருதோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த மந்த் எண்ட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு 1 GB சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து இருக்கும். ஓகே, நம்ம லான்ச் பண்றோம், நம்ம ஆஃபர் கொடுக்குறோங்கிறத தாண்டி நம்ம வந்து டிஜிட்டல் வயலன்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நாங்க வந்து ஆஃபர் கொடுக்குறோம், நாங்க வந்து இயர்லி பேஸ்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை நாங்க கொடுத்தாகணும். அது கம்பெனி வந்து மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம யோசிக்குது. 1 இயருக்கு இப்போ ஒரு 5000 பிசினஸ் ஆன்போர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை சமாளிக்க முடியும். 100 பிசினஸ் ஆன்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம சமாளிக்க முடியாது. ஏன்னா குவான்டிட்டி அதிகமானாதான் நமக்கு மார்ஜின் கம்மியா இருந்தா கூட நம்மளால வந்து அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால சஸ்டைன் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா ப்ராப்ளம் பெருசாயிரும். ஸோ அதனால வந்து அதுக்குள்ள டிஸ்கஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது அந்த பீரியட் முடியறதுக்குள்ள நம்ம அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அதோடைய ஆஃபர் ஃபுல் ஆஃபர் என்னன்னா 1 இயர் ஆஃபர் தான். ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுப்போம். புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது இதை எப்படி நம்ம நம்புறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க ஏமாத்திர மாட்டாங்களா, இவங்க எப்படி நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அந்த விவகாரம் வந்து வேற விஷயங்களுக்கு பொருந்தும். இப்ப நீ உங்களுடைய கம்பெனிக்கு வந்து அது பொருந்தாது. இல்ல அது பொருந்தாதுன்னா கூட, ஏன்னா ஒருத்தன் விருப்பப்பட்டு தானே அதை வந்து அதுதான் சொல்றேன்னு. இப்போ வந்து அது அந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு ஓகே, புரிதல் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அப்படிதான் அதெல்லாம் நிறைய இருக்காங்க. சரி, இந்த புரிதல் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஏன் நான் நம்பணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி நம்ம நம்புறது, இது சொல்றது எப்படி நம்புறதுன்னா நம்பிதான் ஆகணும். பதில் அதுதான். ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா கோடாக் எடுத்துக்கங்க. கோடாக் அந்த கேமரா நம்ம பார்த்துருப்போம். அந்த கோடாக் உடைய ஆரம்ப காலகட்டத்தில் கேமரான்னு சொன்னாலே, போட்டோன்னு சொன்னாலே ஞாபகத்தை வருது என்னது, கோடாக் தான். ஏன்னா அவங்க ஃபில்ம் வச்சு அவங்க இது பண்ணாங்க. அந்த ஃபில்முடைய காஸ்ட்டே அதுங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுத்துச்சு. எப்போ இந்த கேமரா வந்து டிஜிட்டலுக்கு மாறிச்சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த ஃபில்முடைய அந்த பிஸ்னஸ் போயிருமோன்னு பயந்தாங்க. அந்த பயந்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கோடாக் கேமராவே இன்னைக்கு இல்லை. ஸோ புதுசு அப்படிங்கிறத தாண்டி இது உண்மையிலே பயனுள்ளதான்னு நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயத்த நான் பயன்படுத்தும் போது அந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். அந்த ரிஸ்கை எடுக்க கூடாது, எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க பின்னாடியே தான் இருப்பீங்க, இல்லை நீங்க இல்லாமே போயிருவீங்க. இந்த 2 தான் நடக்கும். அப்போ அந்த புதுமையை நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும், அந்த புதுமையை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து தான் ஆகணும். இது வந்து நம்பகத்தன்மையை தாண்டி ஒரு முயற்சி. அதில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் நம்ம இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து சின்ன சின்ன இந்த போஸ்டர் டிசைனிங் அதை பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆஃபரை வந்து மெட்டாவில் வந்து கேம்பெயின் ரன் பண்ண சொல்லுவாங்க.
ஆனால் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க. ஒரு 500 ரூபா கொடுத்து கேம்பெயின் ரன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கிரியேட்டிவ் ஒரு டிசைன் ரெடி பண்ணுவோம். அந்த டிசைனுக்கு ஒரு காஸ்ட்டு, அதுக்கப்புறமாட்டு அந்த இது பண்ணுறதுக்கு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 130 ரூபா 82 ரூபா அப்படின்னு ஜிஎஸ்டி ஒரு 130 ரூபா வந்துடும் வைங்களேன் ஒரு நாளைக்கு. அப்போ அதோடைய காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 350 வருதுன்னு வைங்க. அந்த கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு ஒரு 150. ரொம்ப நான் மினிமலாக சொல்கிறேன், நிறைய வாங்குறாங்க, நான் ரொம்ப மினிமலாக சொல்கிறேன். அப்போ அப்படி வாங்கும்போது அப்படி செய்யும்போது ஆனால் அவங்களுக்கு உண்டான அந்த பிஸ்னஸ் வந்து நடக்குது, கன்வென்ஷன் நடக்கிறது இல்லை. ஒரு 500 ரூபா ஒரே ஒரு ஆஃபருக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த ஆஃபரை போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு கேம்பெயின் ரன் பண்ணணும். நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அந்த 500 ரூபா ஒரு ஆஃபருக்கு நீங்க கொடுக்குறீங்களே, அதுதான் நாங்கள் மந்த்லி கொடுக்குறோம். நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது உங்களுடைய பிசினஸுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கிடைக்கும். அதனால இது பிசினஸ் ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கு, நல்ல ப்ரொஃபைல் அழகா இருக்கு அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றதா, அமேசான்ன்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஆப்பிள் எப்படி அப்படி பிராண்டு, ஆப்பிள் பெரிய பிராண்டு, சோனி பெரிய பிராண்டு, சாம்சங் பெரிய பிராண்டு. இவங்க ஏன் அமேசான்ல வந்து கடை போடுறாங்க? அவங்களுடைய பிசினஸை வந்து டெவலப் பண்றதை தாண்டி எந்த பிளாட்ஃபார்மையுமே மிஸ் பண்ணிட கூடாதுங்கிற அந்த அவேர்னஸ். அதாவது அப்படி சொல்றதுக்கு நீங்க இப்படி சொல்லலாம். இப்போ ஒரு பிரபலமான ரெடிமேட் கடை இருக்கு, சன் டிவிலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க, செய்தி சேனல்லையும் விளம்பரம் கொடுக்குறாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய கேபிள் டிவி நெட்வொர்க்லையும் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். ஆமா, அந்த விளம்பரம் நம்முடைய மார்க்கெட்டிங் உண்டான எல்லா பிளாட்ஃபார்மையும் நம்ம பிசினஸுக்காக பயன்படுத்தி தான் ஆகணும். அதை பயன்படுத்தாம பிசினஸ் பண்ணணும்னா முடியாது. என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பிசினஸ் பண்ண முடியும், லோக்கல் பிசினஸுக்கு, ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரைனர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, இந்த லான்ச் ஆஃபர் அப்படிங்கிற இடத்துல வரும்போது அவங்களுக்கு உண்டான பிசினஸ் பேஜஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், யூடியூப் சேனல்ஸு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பேஜஸ் ப்ராப்பராக அவங்களுக்கு இல்லாதவங்க இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி எங்களுக்கு செட் பண்ண தெரியல, நாங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்களே வந்து செட் பண்ணி கொடுக்குற ஐடியாவில் தான் நம்ம அந்த ஆஃபருடைய இதை வந்து வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம மேற்கொண்டு அவங்களுடைய பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப்பே நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவையும் வச்சுருக்கோம். சில பார்ப்போம். நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் தான் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இன்ஷால்லா ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் என்ன. நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஹெட் ஆஃபீஸ் வந்து திருச்சி. லான்ச் ஆகிறது சென்னை. உங்களுடைய நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு மயிலை மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.